முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு ட்ரம்ப் காரணம் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஜெய்சங்கர் மறுப்பு. அமெரிக்கா அழுத்தம் கொடுத்ததால் தான் போர் முடிவுக்கு வந்தது, 26வது முறையாக ட்ரம்ப் திட்டவட்டம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க கால வரம்பு நிர்ணயித்த தீர்ப்பு மிகவும் சரியானதே. குடியரசுத் தலைவரின் கடிதத்தை திருப்பி அனுப்புமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு. திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக 16 மணி நேர விவாதத்தை மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு இந்தியாவின் வலிமையை பறைசாற்றியதாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சார்பில் விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கௌரவ் கோகாய், பெஹல்காம் தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளை அரசாங்கத்தால் ஏன் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார். வர்த்தகத்தை மையமாக வைத்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைதான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு காரணம் என்று ட்ரம்ப் 26 முறை கூறிவிட்டதாக குறிப்பிட்ட அவர், போர் நிறுத்தத்திற்கான காரணத்தை பிரதமர் திரு மோடியிடம் இருந்து அறிய விரும்புவதாக தெரிவித்தார். पहलगाम की आनी चाहिए, सच्चाई ऑपरेशन सिंदूर की आनी चाहिए। वो आज हमने आदरणीय राजनाथ सिंह के भाषण में सुना। बहुत से सूचनाएं दी उन्होंने, बहुत से जानकारी दी, लेकिन रक्षा मंत्री होने के नाते ये नहीं कहा कि पहलगाम में दहशतगर्द कैसे आए. அடுத்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜி, பெஹல்காமில் 26 அப்பாவி மக்களை பயங்கரவாதிகள் கொன்றுவிட்டு பாகிஸ்தான் திரும்பும் வரை BSF வீரர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டினார். அடுத்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், போர் நிறுத்தத்திற்கு தயாராக பாகிஸ்தான் உள்ளதாக மற்ற நாடுகளிடம் இருந்து மே 10ஆம் தேதி அழைப்பு வந்ததாகவும் ராணுவ நடவடிக்கையின் தலைமை தளபதி மூலம் இதனை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கூறினார். எனவே அமெரிக்காவின் நிர்பந்தத்தால் போர் நிறுத்தம் செய்யப்பட்டதாக கூறுவது தவறு என்று அவர் தெரிவித்தார். At no stage in any conversation with the United States was there any linkage with trade and what was going on. From the 22nd of April, when President Trump called up to convey his sympathy, and the 17th of June, when he called up Prime Minister in Canada to explain why he could not meet. விவாதத்தில் பங்கேற்று பேசிய மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன், பெஹல்காம் தாக்குதல் 3 அடுக்கு பாதுகாப்பின் தோல்வி என்று விமர்சித்தார். அதிகாரிகளா, அமைச்சரா, ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று கூறும் பிரதமரா, யார் இதற்கு பொறுப்பேற்பது என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார். இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. மோடி துவங்கிய ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை 25 முறை சொன்னார். பாகிஸ்தானுடன் வர்த்தகம் செய்வதை, இந்தியா வான்பகுதியில் அந்நாட்டு விமானங்கள் பறப்பதை, படகுகள் இந்திய பகுதிக்கு வருவதை தடை செய்த மத்திய அரசு சூரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் கிரிக்கெட் போட்டியை மட்டும் அனுமதித்தது ஏன் என்று AIMIM MP திரு அசாதுதீன் ஒவைசி கேள்வி எழுப்பினார். தாம் தலையிட்டிருக்காவிட்டால் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் தற்போது வரை தொடர்ந்திருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. 4 நாட்களில் இந்த தாக்குதல் முடிவுக்கு வந்த நிலையில் இதற்கு தனது தலையீடுதான் காரணம் என்று ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். அவரது கருத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மக்களவையில் நேற்று மறுப்பு தெரிவித்தார். இந்நிலையில் இங்கிலாந்து சென்றுள்ள ட்ரம்ப் அந்நாட்டு பிரதமர் கியர் ஸ்டார்மரை ஸ்காட்லாந்தில் உள்ள டர்பெரியில் சந்தித்து பேசினார். கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையேயான போரை நிறுத்தியதை குறிப்பிட்டு பேசிய அவர், தாம் மட்டும் இல்லை என்றால் 6 பிரதான போர்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் என்று கூறினார். இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டைதான் மிகப்பெரிய மோதல் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், ஏனென்றால் இரு நாடுகளும் அணுசக்தி பலம் படைத்தவை என்று தெரிவித்தார்.
எனவே இரு நாடுகளின் தலைவர்களிடமும் போரை நிறுத்தவில்லை என்றால் வர்த்தகத்தை தொடர முடியாது என்று தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். போரை நிறுத்துவதற்கு கொஞ்சம் சுயநலமாக செயல்பட வேண்டியுள்ளதாகவும் இவ்வாறு பல போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க காலக்கெடு விதித்த தீர்ப்பு குறித்து விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பிய கடிதத்தை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் திரு ஆர் என் ரவி கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் அமர்வு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 1 மாதம் முதல் 3 மாதங்கள் வரை காலவரம்பு நிர்ணயித்து தீர்ப்பளித்தது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்யப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு 14 கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை தனி மனுவாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுகுறித்து விசாரிக்க தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வை அமைத்தது. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் கடிதம் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க காலவரம்பு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிகவும் சரியானதே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகளில் 11 கேள்விகளுக்கு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பிலேயே பதில் அளிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரத்தை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தமிழ்நாடு அரசு குடியரசுத் தலைவரின் கடிதத்தை அவருக்கே திருப்பி அனுப்பலாம் என்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றம் ஒரு விவகாரத்தில் முடிவெடுத்து தீர்ப்பு வழங்கிய பிறகு அதில் சந்தேகம் எழுப்ப முடியாது என்றும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உச்சநீதிமன்றம் எந்த முடிவும் செய்யாத போது மட்டுமே குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்ப முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதே கருத்தை தெரிவித்துள்ள கேரள அரசு மசோதாக்கள் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து மத்திய அரசு சீராய்வு மனு எதையும் தாக்கல் செய்யாத நிலையில் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டதாகத்தான் பொருள் என்று தெரிவித்துள்ளது. எனவே குடியரசுத் தலைவரின் கடிதத்திற்கு பதில் அளிக்காமல் அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கேரள அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் திருச்சி, தஞ்சை, அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகள் நிரம்பி காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,10,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து டெல்டா பாசனத்துக்காக 18,000 கன அடியும் 16 கண் மதகுகள் வழியாக 92,000 கன அடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக வினாடிக்கு 500 கன அடி என அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீரால் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மணிமேகலை தெரு, இந்திரா நகர், கலைமகள் தெரு மற்றும் பொன்னியம்மாள் சந்து குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட 80 குடும்பத்தினர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு தேவையான உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. மேட்டூர் உபரி நீர் காரணமாக திருச்சி முக்கொம்பிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் பெருக்கெடுத்துள்ளதால் கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி உபரி நீர் எந்த நேரத்திலும் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளது. இதையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி, கொள்ளிடம் மற்றும் அதன் கிளை ஆறுகளில் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். உதவிக்கு 1077 மற்றும் 04364 222588 என்ற எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கும் போலீசார் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடத்துல அதிகமா தண்ணி வர போறதுனால யாரும் ஆத்து பக்கம் போகக்கூடாது. சின்ன குழந்தைங்க, லேடிஸ், வயசானவங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கும். மெயினா அவங்க போயிடக்கூடாது. நீச்சல் தெரியாதவங்க அந்த பக்கம் போயிடக்கூடாது. சத்தியமங்கலம் அருகே பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,349 கன அடியாக குறைந்தது. அதே அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பவானி ஆறும் காவிரி ஆறும் சங்கமிக்கும் கூடுதுறை பகுதியில் ஆகாய தாமரைகள் தடுத்ததால் குப்பம் மற்றும் சோமசுந்தரபுரத்தில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதையடுத்து ஆகாய தாமரைகள் பொக்லைன் எந்திரம் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது.
உடுமலைப்பேட்டை அமராவதி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் கரூர் அருகே அமராவதி ஆற்றின் மேல் கட்டப்பட்ட அணைப்பாளையம் தடுப்பணை நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கொலை குற்றத்திற்காக ஏமன் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கேரள பெண் செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டு விட்டதாக காந்தாபுரம் சன்னி முஸ்லிம் மத தலைவர் அபுபக்கரின் அலுவலக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏமனில் தலால் அப்தோ மக்தி என்பவருடன் இணைந்து மருத்துவமனை தொடங்கிய நிமிஷா பின்னர் தலால் அப்தோ மக்தி தம்மை கொடுமைப்படுத்தி பாஸ்போர்ட்டை பறித்து வைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். பாஸ்போர்ட்டை மீட்டெடுக்க மக்திக்கு நிமிஷா மயக்க மருந்து கொடுத்தபோது அளவுக்கு அதிகமாக மருந்து கொடுத்துள்ளார். இதில் மக்தி மரணமடைந்ததை அடுத்து 2017ஆம் ஆண்டு முதல் நிமிஷா பிரியா ஏமன் சிறையில் உள்ளார். இந்த மாதம் 16ஆம் தேதி அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கேரளாவில் செல்வாக்கு பெற்ற இஸ்லாமிய மத தலைவரான அபுபக்கர் முஸ்லியாரின் தலையீட்டால் 2 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடக்கு ஏமனில் கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினருடன் உள்ளூர் மத தலைவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நிமிஷாவின் மரண தண்டனையை நிரந்தரமாக ரத்து செய்து ஏமன் அரசு முடிவெடுத்துள்ளதாக அபுபக்கர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஏமன் சென்றுள்ள நிமிஷாவின் 13 வயது மகளும் கணவரும் மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு அந்நாட்டு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஆனால் மத்திய அரசு இதனை இன்னமும் உறுதி செய்யவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் திரு அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி உள்துறை செயலாளருக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமகவில் அவருக்கும் அவரது மகன் திரு அன்புமணிக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் திரு அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். இதில் தன்னிடம் அனுமதி பெறாமல் பாமக பெயர் கட்சியின் கொடியை அவர் பயன்படுத்துவதாக காவல்துறையிடம் டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். தற்போது உள்துறை செயலாளருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் திரு அன்புமணியின் பயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் அதையும் மீறி நடைப்பயணம் மேற்கொள்வதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தடை உத்தரவை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உள்துறை செயலருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் டிஜிபியின் உத்தரவு நகலும் இணைக்கப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே 4 வழி சாலைக்காக மூடப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதரக்குடி, விளந்திர சமுத்திரம், சேந்தங்குடி ஆகிய பகுதிகளில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கதிர்வரும் நிலையில் வயல்கள் வெடிப்புவிட்டு பயிர்கள் காய்ந்து வருகின்றன. அப்பகுதியில் நாகை விழுப்புரம் 4 வழி சாலை பணிகளுக்காக பழவாரில் இருந்து பிரியும் கிளை பாசன வாய்க்காலான தெற்கு வெளி, வடக்கு வெளி பாசன வாய்க்கால்கள் மூடப்பட்டு தூர்ந்துள்ளன. இதனால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட குறுவை பயிர்கள் தண்ணீர் இன்றி கருகி வருகின்றன. இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர் வாய்க்கால பூரா அடைச்சி துத்துட்டாங்க. இதுவரையிலையும் ஓபன் பண்ணி விடவே இல்லை. எங்க ஊர் இப்ப காயுது. இந்த பயிரை பாருங்க, இந்த பயிர் காஞ்சி போய் கிடக்கு. இதுக்கு பாசனத்துக்கு எங்களுக்கு வழியே இல்லாம இருக்குங்க. இந்த பாசன வாய்க்கால தூர்வாரி கொடுக்கறதுக்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். மூடப்பட்டுள்ள பாசன வாய்க்கால்களை தூர்வாரி தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். கருகும் பயிர்களை காப்பாற்ற நீர்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பட்டுக்கோட்டையில் பள்ளி குழந்தைகள் ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்வதால் உடனடியாக சுரங்கப்பாதை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பட்டுக்கோட்டை KON பாளையத்துக்கும் அண்ணாநகருக்கும் இடையே உள்ள ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்ல 13 ஆண்டுகளுக்கு முன்பு LC94 ரயில்வே கேட் பயன்பாட்டில் இருந்தது. காரைக்குடி மயிலாடுதுறை அகல ரயில் பாதை திட்டத்துக்காக அந்த ரயில்வே கேட் கடந்த 2012ஆம் ஆண்டு அகற்றப்பட்டது. அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டம் காரணமாக சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே துறை 2.38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் இதுவரை அமைக்கப்படவில்லை. இதனால் தினமும் பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து செல்வதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். கடலூர் ரயில் விபத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பெற்றோர் அச்சத்துடனேயே இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்ணாநகர், சீனிவாசன் நகர், சிவக்கொல்லை, பூமல்லியார்குளம், RV நகர், சந்திரசேகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் தினமும் LC94 ரயில்வே கேட் பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தை கடந்து சென்று வருகின்றனர். எனவே ரயில்வே துறையினர் உடனடியாக சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பரமக்குடியில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மக்கள் நூலகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது.
இம்மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சியில் கலை, கவிதை, இலக்கியம், அறிவியல், ஓவியம், கணினி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள், நாவல் உள்ளிட்டவை வைக்கப்பட்டுள்ளன. தினசரி பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர். இந்த புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவிகள் திடீரென மேடையில் நடனமாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இதில் சிறுவர்களுக்கான புத்தகங்கள், பணம், முதலீடு, ஆரோக்கியம் குறித்த புத்தகங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த பார்வை குறைபாடு உடைய இளம்பெண் தனது முதல் முயற்சியிலேயே தமிழ்நாடு அரசின் குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று துணை வணிக வரித்துறை அலுவலராக பதவியேற்றுள்ளார். வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வர்ஷா. சிறு வயதிலேயே தனது பெற்றோரை இழந்த அவர் பாட்டி தில்லையம்மாள் பாதுகாப்பில் படித்து வளர்ந்துள்ளார். தற்போது தமிழக அரசின் சார்பில் குரூப் 2 தேர்வு எழுதிய மாணவி வர்ஷா மாநில அளவில் 771வது இடமும், இடஒதுக்கீட்டின் கீழ் 58வது இடமும், மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் முதல் இடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு துணை வணிக வரித்துறை அலுவலர் பயிற்சி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. எனக்கு 90% டிசபிலிட்டி இருக்குது, லோ விஷன். இந்த பிரச்சனையோட நான் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தான். அவங்க என்னுடைய மேக்னிஃபையர் கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபையர் கொடுத்து அதை வச்சு படித்து, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மொபைல் ஃபோனும் கொடுத்து அதை வச்சு நான் ஆடியோ புக்ஸும் கேட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கேன். தமிழக அரசு தனக்கு செல்போன் மற்றும் எழுத்து உருப்பெருக்கும் கருவிகளை வழங்கியதே வெற்றி பெற முக்கிய காரணம் என செல்வி வர்ஷா தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியை அவரின் உறவினர்கள், நண்பர்கள், அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். தொடர்ந்து குரூப் 1 தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருப்பதாகவும் செல்வி வர்ஷா கூறினார். உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் கோனேரு ஹம்பியை வீழ்த்தி சர்வதேச மாஸ்டரான திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். ஜார்ஜியாவில் உள்ள பதுமி நகரில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி சுற்று 2 ஆட்டங்கள் கொண்டதாக நடத்தப்பட்டது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டிக்கான முதல் ஆட்டத்தில் ஆடிய திவ்யா தேஷ்முக் ஹம்பியுடன் 41வது நகர்த்தலில் டிரா செய்தார். இதனால் இருவருக்கும் தலா அரை புள்ளி வழங்கப்பட்டது. இந்த ஆட்டம் சுமார் 4 மணி நேரம் நீடித்தது. இதனையடுத்து நேற்று முன்தினம் நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் ஹம்பி, திவ்யா மீண்டும் மோதினர். இந்த ஆட்டம் 34வது நகர்த்தலின் போது டிராவில் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற டை பிரேக்கர் போட்டியில் 2.5, 1.5 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் கோனேரு ஹம்பியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் திவ்யா தேஷ்முக். சாம்பியன் பட்டம் வென்ற அவருக்கு 43 லட்சமும், 2வது இடத்தை பெற்ற கோனேரு ஹம்பிக்கு 30 லட்சமும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் கோனேரு ஹம்பியும் திவ்யா தேஷ்முக்கும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கேண்டிடேட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றனர். சாம்பியன் பட்டம் வென்ற திவ்யாவிற்கு பிரதமர் திரு மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கே வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டுமே பெய்து வரும் நிலையில் இதர பகுதிகளில் வெயில் சுட்டெரிக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரையில் 106 டிகிரி வெயில் கொளுத்தியது. நாகை, தஞ்சை, ஈரோடு ஆகிய நகரங்களிலும் வெயில் சதமடித்தது. இதனிடையே கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கூடலூர், குன்னூர் மற்றும் கோத்தகிரி நெடுஞ்சாலைகளில் சூழ்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் நிறுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறுத்துள்ளார். தாம் தலையிட்டிருக்காவிட்டால் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போர் தற்போது வரை தொடர்ந்திருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க காலக்கெடு விதித்த தீர்ப்பு குறித்து விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் அனுப்பிய கடிதத்தை திருப்பி அனுப்புமாறு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. 6 மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.